ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக். நம்ம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல ஜெயன் மோனார் கிட்ட நம்ம ஹீரோ எதுக்காக அந்த ரூலர்ஸ் எல்லாம் இந்த பூமிக்கு மான்ஸ்டர்ஸ் போர்ட்டல் வழி அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அந்த ஜெயண்ட் மோனார் சொல்லுவா பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க போற ஆரம்பிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பூமியை அவங்க ஒரு போர்க்களமா ரெடி பண்ணி அதுல மறுபடியும் சண்டை போட போறாங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ எனக்கு ஒன்னும் புரியல, அவங்க எதுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டு இந்த பூமியில ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அது சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவா பாருங்க. இந்த உலகத்துல போர்ட்டலை உருவாக்கி மான்ஸ்டர்ஸை கொண்டு வரது மூலமா இந்த உலகத்துக்கு மேஜிக் பவரை கொண்டு வர முடியும். அதாவது மானா கிறிஸ்டர்ஸ் மூலயமாவும் அந்த மான்ஸ்டர்ஸோட ரத்தத்து மூலயமாவும் அதன் மூலமா இந்த உலகத்துல அதிகமா மேஜிக் பரவும்படி செய்வாங்க. சாதாரண மனுஷங்களுக்கும் மேஜிக் பவர் கிடைக்கும். அந்த மாதிரி மேஜிக் பவர் கிடைச்சோன்னே இந்த உலகம் அவங்க சண்டை போடுற அளவுக்கு வலிமை பெறும். அதுக்கப்புறம் அவங்க போற ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ போர் யாருக்கும் அதாவது ரூலர்ஸுக்கும் மோனார்க்குக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும். நீ வாழ்ற இந்த உலகம் மொத்தமா நரகமா மாறிடும் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அடுத்து அந்த ஜெயண்டோ இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீனு நானும் பேசினது அந்த ரூலர்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க உன்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மோனார்க்ஸும் உன்னை தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் போது அவன் நம்ம ஹீரோவோ இரு நீ என்ன சொன்ன, அவங்க எதுக்கு என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஜெயண்டோ உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, உன்கிட்ட இருக்க பவரு உன்னோடதே கிடையாதுடா, உன்னோட பவருக்கு உண்மையான சொந்தக்காரன அந்த சேடோ மோனார்க் ரூலர்ஸையும் பகைச்சுக்கிட்டான், மத்த மோனார்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டான். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, என்ன இங்க இருந்து காப்பாத்து, நான் உன்னோட சைட்ல இருந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ ஓ நீ என் பக்கம் நின்று சண்டை போடுறியா, அப்பனா நீ ஏன் என்னோட சேடா சோல்ஜரா மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்பான் பாருங்க. மாசா இருக்கும். அவனும் நீ என்ன விளையாடுறியா, ரூலர்ஸையும் மோனார்க்கையும் கொண்டாலுமே அவங்கள சேடாவா எழுப்ப முடியாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ ஓ சரி 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 இப்ப புரியுது, இருந்தாலும் என் மண்டைக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகர் எடுப்பான் பாருங்க. ஏதோ ஒன்னு நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேகர் எடுத்துட்டு அவன் பக்கத்துல போயிட்டு கேட்பான், நீ என் பக்கம் தானே இருக்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமா நான் ஓம் பக்கம் தான் இருக்கேன், நீ என்னை காப்பாத்து, நான் ஓம் பக்கம் நின்று சண்டை போடுறேன் அப்படிமா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சங்கிலி அவுத்துட்டுருவான். அவுத்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் கேட்பான் பாருங்க, அது இருக்கட்டும் நீ மனுஷங்க சைடு இருப்பியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் அப்படியே அமைதியா இருப்பான். நீ எதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, பிளட்ஸ் ஆஃப் ஹானஸ்டி அதான காரணம் நீ அமைதியா இருக்கிறதுக்கு, அப்பனா நீ மனுஷங்க பக்கம் இருக்க மாட்ட அதானே. நான் பார்த்தேன்டா உன் கழுத்துக்கு முன்னாடி அந்த மோனா கிறிஸ்டல் இருக்கு, அது அந்த ரூல்ஸ் தானே வச்சானுங்க, அப்பனா மத்த மான்ஸ்டர்ஸ் காதுக்குள்ள கேட்கற மாதிரி உனக்கும் மனுஷங்களை கொல்லுன்னு தானே கேக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா விளையிட்டு நமக்குள்ள இருந்த டீல் தோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டேகர் எடுத்து நெஞ்சில சொருகு, நீ மாஸ்டர்ரா, உன்னெல்லாம் நான் எப்பயோ கொண்டிருக்கணும் அப்படின்னு. மாஸ்டர் நான் இல்லடா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அடிக்க வருவான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் நவுண்டு வந்துருவான்.